நீ சூடு வச்சிட்டியா? ஓகே, பொறுத்தலாமா? ஒன்று தாண்டி இருக்கு. ம், சரி. இந்த பக்கம் வரியா? அப்பா பொறுத்துறேன். இப்போ செய்ய போகிறது என்னப்பா செய்ய போகிற? சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி. ஓகே. மண் சட்டிலையா? மண் சட்டியில் இப்போ கடலெண்ணெய் ஊற்ற போகிறேன். இது வீட்டில் ஆட்டினா கடலெண்ணெய், செக்கு எண்ணெய். செக்கு எண்ணெய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே. நல்லா எவ்வளோ தாராளமாக முடியுமோ போட்டுக்கங்க. ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுறத விட கடலெண்ணெய் ஊற்றணும்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால ரீஃபைண்ட் ஆயிலே யூஸ் பண்ணாதீங்க. கடலை செக்கில் ஆட்டினதை மட்டும்தான் எப்பவுமே யூஸ் பண்ணணும். அதான் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. பெரிய பெரிய வெங்காயம், நல்லா பொடியாக நறுக்குனது. ஆமாம், ஒரு 4 வெங்காயம். நல்லா வதக்கிக்குங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா அப்படியே வணங்கிட்டு இருக்கு. உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வணங்குமா? ஆமாம். ஓகே ஓகேப்பா. கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாம் கிடைக்கும். அப்படியே இப்போ செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நிகிலன் அப்படியே செடியை அப்படியே நல்லா பிச்சுட்டு வாயா. நல்ல கருவேப்பிலையாக பிச்சுட்டு வா பார்ப்போம். செடியில் பிச்சுட்டு வாடி கருவேப்பிலை. ம், சூப்பர்ப்பா. அப்படியே பிச்சுட்டு வாங்க. தண்ணி இருந்துச்சுங்க. சூப்பர். கருவேப்பிலையா பிச்சுட்டீங்களா? வாங்க கொண்டு வாங்க. இதை கழுவிடலாமா? அப்படியே கழுவிட்டு வரீங்களா? போய் கழுவி. அங்கே வீட்டில் கழுவிட்டு வாங்க. அங்கே போய் கழுவிட்டு வாங்க. அங்கே தண்ணி இருக்கு. ஆமாம், அதிலே கழுவிடுங்க. நல்லா. என்னையா? பிச்சு போடுறங்கடி. நீங்களே கழுவிட்டீங்களா? நல்லா சூப்பர். ஃபுல்லாக இப்படி உருவி தரேன். அப்பா உருவி தரேன். அப்பா அப்படியே போடுங்கடி. சூப்பர் ரே. அப்படி கருவேப்பிலை போட்டோன்னு வச்சுக்க, அந்த வாசமே நல்லா இருக்கும். நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போடாமல் அப்படியே டேரெக்டாக ஆனியன் போட்டுட்டோம்ல. பட்டை கிராம்பு ஏலக்காய் போடும்போது சாப்பிடும்போது சில டைமு அந்த கிராம்பை கடிக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் முழுசாக போடுறதுனால. இப்போ அது போடாமல் அதை கரம் மசாலாவை அரைச்சி போட்டுட்டோம்னா அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நமக்கு கடிப்படாது. டேஸ்ட்டு ஒரு மாதிரியாக இருக்காது. ஆனியன் எவ்வளோ ஆனியன் போட்டிருக்கும்போது நமக்கு கிரேவி நிறைய கிடைக்கும். சாப்பாட்டுக்கும் அதை எடுத்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ ஆனியன் போட்டு வச்சுருக்கோம். இப்போ அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். நமக்கு பிரியாணிக்கு தான் அப்படியே ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷாக மாறணும். கிரேவிக்கெலாம் அது மாதிரி தேவையில்லை. சும்மா அப்படி கண்ணாடி பதத்துக்கு இருந்தாவே போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுப்பா. ஓகே, போதும். இப்போ அந்த பச்சை வாடை போகணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 3 பச்சை மிளகாய். ஓகே, பச்சை மிளகாக்குன்னு ஒரு தனி ஒரு ஃப்ளேவர் இருக்குது. நல்லாயிருக்கும். அது அந்த எண்ணெயில் அது வணங்கி அது அப்படியே சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ அந்த மிளகாத்தூளை மட்டும் போட்டிருப்பா. மிளகாத்தூளை போட்டோம்னா அந்த வாடையும் போயிடும். மிளகாத்தூளை மட்டும் போடும். இல்லை, கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள். தக்காளி போட்டிருக்கோம்.
அந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. கரம் மசாலா ஓகே. மஞ்சள் போட்டிருப்பா. மஞ்சள் போட்டோம்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும். நல்லா கழுவியாச்சு. அப்படியே நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு எடுத்து வச்சுட்டோம். நம்ம இந்த இதிலெல்லாம் இந்த தோல் இந்த கொழுப்பு எல்லாமே இதில் சேர்த்துருவோம். இந்த 65 போடும்போது இதை போட மாட்டோம். போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இந்த கிரேவியில் போடும்போது அது சாப்பிட்றதுக்கே இந்த கொழுப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். சில டைம்லாம் இந்த கழுத்து பகுதியெல்லாம் நம்ம குழம்புல இருந்துச்சுன்னா வச்சுருவோம், சாப்பிட மாட்டோம். இதே கிரேவியில் போட்டுட்டோம்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த கல்லீரல் அதெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் இதில் பெருசாக கிடக்கும்போது சாப்பிடாமையே எடுத்து வச்சுருவோம். அதனாலேயே இதில் குட்டியாக வெட்டிட்டோம்னா சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் தெரிஞ்சிக்காது. நம்ம பாட்டுக்கு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம். அது 65 தனித்தனியாக அப்படியே வெறும் இந்த கறி மட்டும் இருக்க பீஸாக எடுத்து வைப்போம். ஆனால் கிரேவிக்கு இந்த எலும்போட பீஸ் இருந்துச்சுன்னா கிரேவி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எலும்பும் கறியும் சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக கிரேவிக்கெல்லாம் எலும்போடு இருக்கிற பீஸு, எலும்பு தோல் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ண சிக்கனை அந்த மசாலில் சேர்க்குறோம். சிக்கனில் இந்த மசாலா எல்லாம் கலக்கிற மாதிரி கிண்டி விட்டுணும். எல்லா மசாலாவும் அந்த சிக்கன் மேலே பட்டிருக்கணும். அது மாதிரி நல்லா கலந்து அப்படி வச்சிடணும். மசாலா அப்படியே அப்போ தான் சிக்கனில் நல்லா ஏறி இருக்கும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இதை மாதிரி பண்ணி வச்சிடணும். தண்ணி ஊற்றிட்டோம்னா அது மசாலா தனியாக பிரிஞ்சிடும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே அப்படியே இந்த எண்ணெயில் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம லைட்டாக எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். சிக்கன்லேயே ஏற்கனவே தண்ணி வேறு வரும், அப்படியே தண்ணி விடும். அப்படியே அந்த இதோடையே அந்த மசாலாவை அந்த சிக்கனில் இறக்கணும். அப்புறமா வேணும்னா நம்ம இன்னும் சிக்கன் நல்லா வெந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா வேணும்னா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா இதுவே நமக்கு போதும். நம்ம ஏற்கனவே வெங்காயத்தில் உப்பு ஆட் பண்ணியிருந்தோம், அது லைட்டாக தான் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ சிக்கனுக்கும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணும்னா பார்த்துட்டு கூட மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. நம்ம கடைசியாக தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது கூட இது பண்ணிக்கலாம். இப்போ அதுவாக தண்ணி விட்டு வரும், அது வரைக்கும் இதில் நல்லா வேகட்டும். மசாலா தண்ணியில் அப்படியே தண்ணி விட ஆரம்பிக்குது. நம்ம குட்டி குட்டி பீஸாக தானே போட்டிருந்தோம். இப்போ பாருங்கள், அப்படியே கிரேவிங்கவும் அப்படியே அது வெந்து பெரிய பீஸாகவே தெரியுது. இன்னும் பெருசாக போட்டிருந்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே நல்லா தண்ணி விட ஆரம்பிக்குது. இப்போ மசாலா நல்லா இறங்கியிருக்கும், சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கும் மசாலா எல்லாமே. உப்பு, தக்காளியோட புளிப்பு, காரம். என்னப்பா இன்னைக்கு நீங்கள் சரிங்களா? சரிப்பா செய்யலாம்ப்பா. இதை பாருங்கள், எல்லாமே புளிப்பு காரம் எல்லாமே சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிய விட்டுக்கலாம். என்னடியா நீ அது பண்ணுறியாடி? வாங்க வந்து பண்ணுங்க வாங்க. ஓகே, கறி நல்லா வெந்திருக்கு, அப்படியே அந்த மசாலாவும் இறங்கியிருக்கு. இருந்தாலும் தண்ணியை ஊற்றியும் கொஞ்சம் வேக வச்சோம்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் அடுத்த ஐட்டம்லாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். நமக்கு எவ்வளோ கிரேவி பதத்தில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிஞ்சு வரும்போது எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம்.
ஓகே, நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். அது நல்லா கொதிஞ்சு வரட்டும். கொதிஞ்சு வந்தோடனே அடுத்தது சிக்கன் எப்பயுமே ஒரு மாதிரி ஸ்மெல், அந்த சிக்கன் ஸ்மெல் வந்துடும். அதுக்காக நம்ம இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம். அது ஆட் பண்ணும்போது என்னன்னு பாருங்கள். இந்த தண்ணி ஊற்றிருக்க டைம்லேயே லைட்டாக அப்படியே அந்த தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா உப்பு பார்க்கணும். ஆக்சுவலாக உப்பு பார்த்து சொல்லு, எப்படி போதுமா என்னன்னு? கட்டாக்கா? ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்துட்டோம். உப்பு காரம்லாம் கரெக்டாக்கா? எல்லாமே கரெக்டாக இருக்குது. கடைசியாக பெப்பர் போட சரியாக போயிடும். இன்னும் பெப்பர் போடுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அதுவும் போட்டுருவோம். ஓகே, நல்லா கொதிஞ்சு வருது. ஏற்கனவே எண்ணெயில் நல்லா கறி வெந்துருச்சு, எண்ணெய் மசாலா. இப்போ அடுத்தது எண்ணெயில் மட்டுமே வெந்துச்சுன்னா கறியை சாப்பிடும்போது சவுக்குன்னு ஒரு மாதிரி இருந்தாலும், அதனால் இப்போ தண்ணியும் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கும் போது அந்த மசாலா எல்லாம் நல்லா தண்ணிலையும் இறங்கி கறிலையும் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு போதும். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் திக்காக்குறதுக்கும் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கும் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா முந்திரி. நல்லா முந்திரியை ஊற வச்சுருக்கோம். அந்த சிக்கனோட வாடை தெரியாமல் இருக்கிறதுக்கு கசகசாவையும் ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கோம். முந்திரியும் கசகசாவையும் ஊற வச்சு அதை அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா அந்த திக்காக அந்த தண்ணியாக இருந்தது திக்காக மாறுறது தெரியும் பாருங்கள். கிரேவி நமக்கு கொஞ்சம் பிளாக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், குழம்பு மாதிரி இல்லாமல். அதுக்கு என்ன அப்புறம் பண்ண போகிறோம்னா அப்படியே பெப்பரை ஆட் பண்ணி விட்டு காரத்தையும் மேட்ச் பண்ண போகிறோம், அந்த கலரையும் மேட்ச் பண்ண போகிறோம். பெப்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு செரிக்கிறதுக்கு, நம்ம ஏற்கனவே செரிக்கிறதுக்கு போட்டிருக்கோம். பட்டை கிராம்புலாம் கரம் மசாலாவாக அரைச்சி போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். இருந்தாலும் பெப்பரை ஆட் பண்ணோம்னா அந்த சிக்கனோட ஃப்ளேவரு தனியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா பிளாக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த முந்திரியோட அந்த வாசம், பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆட் பண்ணோம். இப்போ பாருங்கள், நமக்கு இது அப்படியே நல்லா திக்காகிடுச்சு. இது சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பிசைஞ்சு சாப்பிட்றதோட நமக்கு கறியாக சாப்பிட்டுட்டு இருக்கையிலேயே அந்த கிரேவியை தனியாக, அந்த கிரேவியை மட்டுமே தனியாக எடுத்து சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு. இந்த சட்டியில் ஊற்றிருக்கிறதுலையும் சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். நல்லா கறி வெந்துருச்சு, நமக்கு தேவையான அந்த கன்சிஸ்டன்சியும் கிடச்சிருச்சு. இப்போ பெப்பர், கடைசியாக பெப்பர் ஆட் பண்ண போகிறோம், மல்லித்தலை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, ஒரு ஸ்பூன் நல்லா எல்லா பக்கமும் போட்டு விட்டோம். ஓகே, சூப்பர். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள், கடையில் பேக்கெட்டில் வாங்கின மிளகுத்தூள் இல்லை, நம்ம வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி, சின்ன குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கவங்க மிளகுத்தூள் ரொம்ப காரம் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக பண்ணி போட்டுக்கோங்க. அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ரொம்ப நேரம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் இது பண்ணக்கூடாது. அதனால் உடனே மல்லித்தலையை ஆட் பண்ணிட போகிறோம். ஓகே, மல்லித்தலையை ஆட் பண்ணி அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதான். மூடி போட்டு வச்சிடலாம். ஓகே, அப்படியே ஒரு கலந்தும் விட்டுட்டோம்னாலும் மல்லி அதோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். மூடி வச்சுட்டு அப்புறம் சாப்பிடும்போது இனிமேட்டுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு.
அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இனிமேட்டுக்கு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்லாண்டி நிக்கி குட்டி.